ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் பச்சடி சூடான சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. மாங்காய் இது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த பச்சடி செய்கிறதுக்கு 2 கிளிமூக்கு மாங்காய் நான் எடுத்திருக்கேங்க. இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 500 கிராம் இருக்கும். இந்த மாங்காயில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயத்தையும் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு 3 பச்சை மிளகாயும் 3 வரமிளகாயும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயும் இதில் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த மாங்காய் வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. ஒரு 100 கிராம் வெல்லத்தை எடுத்து நான் நுணுக்கி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். இந்த வெல்லத்தில் மண்ணு தூசும் இருக்குங்கிறதுனால நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மாங்காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளைக்கரைசலை அதிலேயே சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு இது ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி, வெல்லம் எல்லாம் சுண்டி இந்த அளவுக்கு மாங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது சூடானதும் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம எப்பப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மாங்காய் பச்சடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெயம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.